வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங். நான் டாக்டர் துர்கா தேவி பேசுறேன். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். ஏன்னா பார்க்குறவங்களுக்குமே அப்போ தானே தெரியும். இதே மாதிரி நீங்களும் டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கும். நீங்கள் இப்போ போய் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கும் டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த நம்ம வீடியோ எடுக்கிறோம். கேளுங்கப்பா, உங்களோட டவுட் என்ன? மேம், இப்போ நான் மலர் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் படிக்கிறதுக்குமே இங்கே படிக்கிறதுக்கு என்ன மேம் டிஃப்ரெண்ட்டுங்க? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா. இப்போ முதல்ல என்னன்னா, நம்மளோட சென்டர்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் என்னென்ன மாதிரி மலர் மருந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யூகேல படிச்சதுனால அங்கே மலர் மருந்து என்ன மாதிரி ஃபாலோ பண்றாங்க, அவங்களோட பாலிசிஸ் என்ன, இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்மளோட கிளாஸஸில் நீங்கள் படிக்கும்போது இங்கே இருக்க இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் யூகேவோட ரியலாக பேட்ச் எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த மலர்கள் வந்து ஒவ்வொரு பெயர்களும் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்ஸ் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ஒரு பேசிக் அடிப்படை நீங்கள் கரெக்டாக படித்தா மட்டும்தான் மலர் மருந்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இதை நீங்கள் தெளிவாக படிக்கல தெரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஃப்ளவர் ரெமெடி எடுக்கவே முடியாது. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸே என்னென்னா, இதை நீங்கள் ப்ராப்பராக படிக்காமல் காம்பினேஷன் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராப்ளமா இந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்னென்னா முழுக்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ எனக்கு அடிப்படை கரெக்டாக தெரியும், இப்போ ஆஸ்பன் எதுக்கு கொடுக்கணும், மிமுலஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக ஒவ்வொரு ரெமெடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால் உங்களுக்குமே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் வந்து நம்ம ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸாக கொடுத்துட்ருக்கோம். லைக் நீங்கள் 2 நாள் வகுப்பு முடிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக நான் படிச்சுக்கிறேன், நான் வந்து வெளியிலலாம் பண்ண மாட்டேன் மேம், எனக்கு அதுக்கெலாம் டைம் கிடையாது, பட் வந்து எனக்கு வந்து இதை படிச்சுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான செல்ஃப் கோர்ஸ்ன்னு இருக்குது. எனக்கு என் ஃபேமிலிக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். இதே வந்து நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். இல்லை நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், டீச் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி உங்களை நாங்கள் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்கில் இந்தியாவோட சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கோம், பிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 1 யூகேவோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். மேம், இப்போ நீங்கள் 3 சர்டிஃபிகேட் தரஞ்சு சொல்லியிருக்கீங்க மேம். நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்குங்களா மேம்? நான் சொன்ன 3 சர்டிஃபிகேட்டோட பேருமே பாருங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா, இது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்கில்லோட இந்த சர்டிஃபிகேட் கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது வந்து ஓகே மேம், நம்ம எந்த சர்டிஃபிகேட்டும் சும்மா கொடுக்க மாட்டோம், அதுதான் இங்கே மெயின். நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் இந்த 3 சர்டிஃபிகேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதணும். இதில் வந்து ஸ்கில் இந்தியாவுக்கும் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வைப்பேன். என்னோட சென்டரில் படிக்கிற பசங்களுக்கு நான் வந்து எக்ஸாம் எழுத வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் நம்ம இஷ்யூ பண்ணுறோம் ஸ்கில் இந்தியாவுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பாரத் சேவாக் சமாஜ் சொல்லுவாங்க, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எழுதுனா தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் டிஎல்பி, அதாவது டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம், இது வந்து நம்ம யூகேவோட சர்டிஃபிகேட் லெவல் 1 கொடுக்குறோம். இதில் மட்டும் நீங்கள் வந்து 5 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இது என்னன்னா, உங்களுக்கு இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க போறீங்க, இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸும் மாறும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே மேம், நீங்கள் சர்டிஃபிகேட் கொண்டான வேல்யூ எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நான் லெவல் 1 உங்ககிட்ட முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்களா மேம்? பேட்ச் சென்டருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதாவது பேட்ச் சென்டர்ல பாத்தீங்கன்னா 3 லெவலுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப நான் சொன்னது வந்து லெவல் 1, அதே மாதிரி லெவல் 2 லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவல் இருக்கு. லெவல் 1 அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெமெடி இருக்கும். இப்ப இந்த 38 மலர்களை பத்தி ஒவ்வொரு மலர்களையும் நீங்க தனித்தனியா படிப்பீங்க. ஸோ இந்த தனித்தனியா நான் அதான் சொன்னேன், முதல்ல வந்து நமக்கு அடிப்படை ரொம்ப முக்கியம்.
ஸோ அந்த அடிப்படை தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்தடுத்துக்கு போக முடியும். லெவல் 1ங்கிறது அடிப்படை. நீங்கள் ஒவ்வொரு மருந்தையும் வந்து தனித்தனியாக படிச்சுக்குவீங்க. அதை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அதுலேருந்து நான் உங்களுக்கு 5 வந்து பேப்பர்ஸ் எழுதணும் நீங்கள், அதாவது அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரெமெடியும் நல்ல தரவாக தெரியுது, நீங்கள் வந்து அதை நல்லா பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் லெவல் 2 அப்படின்னு போகும்போது காம்பினேஷன் சொல்லுவாங்க. இப்போ எத்தனை மருந்து நீங்கள் எடுக்கணும், ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு 3-4 மருந்து எப்படி எடுக்கிறது, அதை பற்றினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எடுப்பாங்க. அது சம்மந்தமான கேள்விகள் கேட்டு அதுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு லெவல் 2 வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. லெவல் 3ல மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ராக்டிஷனர் வந்து எப்படி கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், ஒரு ப்ராக்டிஷனர் வந்து எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் லெவல் 3 போனால் மட்டும்தான் யூகேல ஒரு ப்ராக்டிஷனருக்கான கோர்ஸை நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ லெவல் 1 லெவல் 2ங்கிறது நீங்கள் வெறும் இந்த மலர்களை பற்றியும் இதை எப்படி நம்ம வந்து எத்தனை எடுக்கணும், ஏன் எடுக்கிறோம், ஒவ்வொரு ரெமெடிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதுதான் நீங்கள் படிப்பீங்க. லெவல் 3 முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு BFRP அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், அதாவது பேட்ச் ரெமெடி ப்ராக்டிஷனர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அதனால் லெவல் 1 படித்த உடனே நீங்கள் வந்து ப்ராக்டிஷனர்லாம் போட்டுக்க கூடாதுப்பா. ஓகே மேம். இப்போ நான் லெவல் 1 முடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மலர் மருத்துவத்தை பற்றி என்னன்னு தெரியுங்க. அதுக்கப்புறம் நான் லெவல் 3 முடிச்சா மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்க. ஆமாம். ஓகே மேம், ரொம்ப நன்றிங்க மேம் எனக்கு இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணதுக்குங்க. தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுக்குமே ஏதாவது டவுட்ஸ் இருக்கு மலர் மருந்து கிளாஸஸ் பற்றி இல்லை வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.